ஹே காய்ஸ்! வெல்கம் டூ ட்ராமா கிரஷ் வாய்ஸ். இப்ப நம்ம வனமகனோட 6வது எபிசோட் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. எனக்கு என்னமோ இந்த எபிசோட் புடிக்கவே இல்ல. ஏன்னா அழுவாச்சில ஸ்டார்ட் பண்ணி அழுவாச்சியாவே முடிச்சிருக்காங்க. ஒருவேள நான் சோகமா இருந்ததுனால எனக்கு இந்த எபிசோட் புடிக்கலையான்னு எனக்கு தெரியல. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லயே வழக்கம் போல பாஸ்ட்ல நடந்த விஷயத்த தான் காட்டுறாங்க. ஆ கெய்சானோட அம்மாக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருப்பாங்க இல்லையா? அந்த லெட்டர யார் பண்றா அப்படின்னு பார்த்தா, சென்ட்டோட அப்பா தான். அது நமக்கு தெரிஞ்ச கதை தான். அந்த லெட்டர் ஜூன் 4, 2010ல இருக்கு புசஃபாக்கு. அவங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, இது மாரி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீ பேங்காக்குக்கு உடனே வரணுன்ற மாரி அந்த லெட்டர்ல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். புசஃபா மாட்டா பாட்டி கிட்ட சண்டை போட்டு புள்ளைய அங்கேயே விட்டுட்டு அவங்க பேங்காக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க திருப்பி அந்த ஊருக்கு போனதில்ல. இப்போ பிரசன்ட்ட தான் காட்டுறாங்க. நம்ப கெய்சான் ப்ரொபோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ஊர் வழக்கப்படி வெள்ளி பிரேஸ்லெட் எல்லாம் வச்சுட்டு காதலோட அங்க இருக்க சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ காலிங் பெல் அடிக்குது. என்ன இந்த சென்ட் நைட்டு தானே வருவேன்னு சொன்னான். சீக்கிரமாவே வந்துட்டானே நம்ம மேல அவ்ளோ லவ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோர ஓப்பன் பண்ண அங்க இருக்கிறது பார்த்தா ரேவும் ரே கூட இருக்கிற அந்த பையனும். அந்த பையன் பேரு மிக்கினோ ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. நான் ஞாபகம் வரும்போது சொல்றேன் ஓகேவா? அவங்கள பார்த்தோனே, "நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு கேட்க, "நான் உன்ன பார்க்க தான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்னலாம் வத்தி வைக்க முடியுமோ அது எல்லாத்தையும் கேசான் கிட்ட வத்தி வச்சுட்டாங்க. நான் லாஸ்ட் எபிசோட்ல சொன்ன மாரி இவங்களுக்குள்ள லவ் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தது. நல்லா வெளியலாம் போயிட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தரும் ப்ரொபோஸ் பண்ணலான்ற நேரத்துல கேசான் காணாம போயிட்டான். சென்ட் தேவதாசு மாரி அவன தேடிக்கிட்டே இருந்தான். இந்த எபிசோட்ல என்ன நடந்துச்சு, அவங்க என்னென்னலாம் பத்த வச்சாங்கன்றத தான் காட்டுறாங்க. ரேவ பார்த்த உடனே கேசான் ஷாக் ஆயிருக்கான். "என்ன நீ சென்ட நினைச்சு கவலைப்படுறியா? இத பத்திலாம் நீ ஃபீல் பண்ணாத. இதுக்கு முன்னாடி நான் இங்க நெறைய டைம் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்குள்ள போறா. அவ போன உடனே அவ கூட இருக்க பையனும் போயிடுறான். கெய்சானும் போயிடுறான். "உன்கிட்ட சென்ட் எல்லா விஷயத்தையும் சொன்னானா, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன்ல இருக்க ரெக்கார்ட காட்டுறாங்க. சன்ன கார்ல பிளாக் பண்ணாங்க இல்லையா? சன்னு கிட்ட சில விஷயத்த கேட்டிருப்பாங்க. அப்ப சன்னு சொல்லியிருப்பான், "இத நான் உங்ககிட்ட சொல்லுவேன். ஆனா நான் சொன்னேன்னு சொல்லி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா என் வேலை போயிடும்" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பான். அவங்களுமே சரி, சரின்னு சொல்லியிருப்பாங்க. சைடு கேப்ல இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, நம்மனா மேமுக்கு தெரியாம இப்படி ஃபோன வச்சுட்டு மெசேஜ் பண்ணுவோம் இல்லையா? அதே மாரி சைடு கேப்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். குசுமா கம்பெனி நல்லா சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்றதுக்காக, கெய்சானோட சென்ட்ட நாங்க எடுத்து ட்ரை பண்ணலாம்னு இருக்கோம். அதுக்காக சென்ட் என்ன பண்ணுவான்னா, கெய்சான் மேல ரொம்ப லவ்வா அப்படி இருப்பான். அத வச்சு தான் நாங்க சென்ட்ட யூஸ் பண்றோம். இத பத்தி கெய்சானுக்கு தெரியாது. அவன் ஒரு ஏமாளி, முட்டாள். அவன நம்ப வச்சு நாங்க இப்படி பண்ணோம்ன்ற மாரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்களுமே கேட்டுட்டு அத ரெக்கார்ட் பண்ணி, அந்த ரெக்கார்ட தான் இவன்கிட்ட காட்டுறாங்க. இவன்கிட்ட காட்டுன உடனே இவன் அழுகுறான், அதிர்ச்சி ஆயிட்டான். அப்போ ரே சொல்றா, "சென்ட்டு உன்கிட்ட இத பத்தி சொன்னான். நான் என்ன சொன்னான்னு" கேட்க, அவன் யோசிக்கிறான். "இது மாதிரி நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. உன் ஸ்மெல் இல்லாம இருக்க முடியாது. அதனால நான் இது மாரி ட்ரை பண்ணேன்" அப்படின்ற மாரி பொய் தானே சொல்லியிருப்பான். அத தான் நெனைக்கிறான். அப்புறம் தலைவர் ஒரு முடிவு எடுக்குறாங்க. அது என்ன முடிவுன்னு உங்களுக்கே தெரியும். அங்க இருந்து கட் பண்ணா நைட்டும் ஆயிடுது. நம்ம காதல் ரெமோ அழகா பொக்கேவோட ஓகே ப்ரப்போஸ் பண்ணலாம். இன்னைக்கு வேட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். இன்னைக்கு வேட்டை என்னமோ உண்மதான். அந்த வேட்டை காதல் வேட்டை கிடையாது. அவனுக்கே வேட்டை. சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது இவன் தான். கெய்சான் நம்பும்போது உண்மையாவாச்சும் சொல்லியிருந்துக்கலாம். உருட்டு உருட்டுன்னு கொஞ்சம் நெஞ்ச உருட்டாப்பா உருட்டுன, நீ நல்லா அழு. அவன் அழகா பொக்கேயோட போலான்னு பார்த்தா, அந்த இடத்துல இல்ல. பொக்கேவ டைனிங் டேபிள் மேலயே வச்சுட்டு, கெய்சான் கெய்சான்னு வீடு ஃபுல்லா தேடுறாரு. கடைசியா பெட்ரூம்க்கும் போறாரு. பெட்ரூம்ல போன உடனே கெய்சானோட ட்ரெஸ் எதுவுமே இல்ல. அப்பதான் தலைவர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இந்த பையன் பெட்டி, பொடுக்க, ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்க போனான்? அப்படின்ற மாரி தேடுறான். அங்க இருந்து கட் பண்ணா ரேவோட வீட்ட தான் காட்டுறாங்க. ரேவோட வீட்ல இப்ப கெய்சான் இருக்கான். கெய்சான சோஃபால உட்கார வச்சுட்டு, "நான் வேணா உனக்காக பெட் அரேஞ்ச் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு கெய்சான் சொல்றான், "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் இங்க சோஃபாலயே படுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் உங்களுக்கு ரொம்ப நாள் கஷ்டம் குடுக்க மாட்டேன். நான் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி போயிடுவேன்" அப்படின்ற மாரி சொல்றான். அதுக்கு அந்த பையன் சொல்றான், "அப்படின்னா இல்ல. இது உன் வீடு மாரி நெனச்சுக்கோ. எவ்வளோ நாள் வேணாலும் இங்க ஸ்டே பண்ணு" அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு ரே சொல்றா, "நீ ஒண்ணும் போட்டு குழப்பிக்காத. நல்லா ரெஸ்ட் எடு. நம்ம நாளைக்கு பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. இவன் சோகமா அப்படியே அந்த சோஃபால படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கான்.
அங்க இருந்து கட் பண்ணா சென்ட்ட தான் காட்டுறாங்க. சென்ட் வந்து அவன தேடி தேடி தெருவா சுத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே இவன காட்டுறாங்க. இவன் வந்து அவன் கூட ஊர்ல பேசினது. அதுக்கப்புறமா அவன் பேங்காக் வந்ததுக்கு அப்புறமா கெய்சான் கிட்ட வந்து நல்ல விதமா நடந்துக்கிட்டது, பாசமா இருந்தது, லவ் பண்ணது, கர்ச்சீஃபால தொடச்சு விட்டது. அது எல்லாத்தையுமே வந்து நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் வந்து வாஷிங் மிஷின்ல துணி போடுறப்போ கெய்சான் வந்து சென்ட்ட பார்த்து கேட்பான், "நீ என்னோட வேர்வைய வந்து தொடச்சல, அந்த கர்ச்சீஃப் எங்க?" அப்படின்னு கேட்க, "அத பத்தி நீ கவலைப்படாத. டெய்லியும் ஒண்ணு புதுசா யூஸ் பண்ணு" அப்படின்னு சொல்லி மறுபடியும் உருட்டி தான் இருந்திருப்பான். அத பார்த்து வேற இவன் அழுவுறான். அப்படியே கையில சுருக்கு பை வச்சிருந்தான் இல்லையா? அதுலருந்து அந்த பிரேஸ்லெட்ட எடுத்து, "ஏன் நீ இப்படி பண்ண? ஏன் என்ன இப்படி ஏமாத்துன?" அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். அங்க ஒருத்தன் தேடி தேடி டயர்ட் ஆயிட்டு வீட்டு வாசல்லயே உட்காந்துகிட்டு இருக்கான். அப்போ நீ முன்னாடியே உண்மை சொல்லியிருக்கணும்டா. கொஞ்சம் நெஞ்சம் உருட்டுன உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலயும் வேணுன்ற மாரி தான் எனக்கு இருக்கு. இருந்தாலும் அவன் அழுகும்போது எனக்கு கஷ்டமா தாங்க இருக்கு. ராஜா மாரி வாழ்ந்த சென்ட்டு கடைசியில சோஃபாலயே படுத்து தூங்கிட்டான். பொழுதும் விடிஞ்சிடுச்சு. அவன் வீட்டுக்கு வந்து சன்னு வரான். "என்னடா எதனா சாப்பிட்டியான்னு?" கேட்க, அவனும் இல்லன்னு மண்டைய ஆட்டுறான். சரி கிச்சனுக்கு போயிட்டு எதனா சமைச்சு குடுப்பான்னு பார்த்தா, கபோர்ட தொறந்து கப் நூடுல்ஸ எடுத்து செஞ்சு குடுக்குறான். அவனே சோகமா இருக்கான். இந்த சோகத்துல ஒரு ப்ரமோஷன் தேவையா? அப்டின்ட்டு இருக்கு. அவன் அந்த நூடுல்ஸ் இது பிரிச்சு, தண்ணி ஊத்தி, மசாலாலாம் போட்டு, இந்தா சாப்பிடுன்னு குடுக்க, சோகமா இருந்தவரு எடுத்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சாப்ட்டு சொல்றாரு, "கெய்சான் இங்க இல்ல. அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துன்னு போயிட்டான். எனக்கு ஒரு ஐடியாவும் இல்ல." அப்டின்ற மாரி இவன் புலம்பிக்கிட்டு இருக்க, அப்போ சன்னு வந்து அவன் மைண்ட்ல சில விஷயம் ஓடுது. சென்ட் வந்து சொல்றான், "லாஸ்ட் நைட் வந்து நாங்க டேட்ட பத்தி நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். அவன் ரொம்ப ஹேப்பியா தான் இருந்தான். திடீர்னு அவன் காணாம போயிட்டானேன்னு சொல்ல, சென்ட் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ஆக்சுவலி ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, ரேவும் அவனோட ஃப்ரெண்டும் வந்து என்ன மடக்கி இது மாரி கேட்டாங்க. நான் தான் ஓட்ட வாயின்னு உனக்கு தெரியும்ல, நான் சில விஷயத்த உளறிட்டேன். ஒருவேள அவங்க இந்த விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்களோ, அதனால தான் வந்து அவன் போயிருப்பானோன்ற மாரி சொல்றான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது கெய்சான தான் காட்டுறாங்க. கெய்சான் எப்பயும் போல சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அந்த பையன் வந்து, "ஏய் இந்தா இத குடி" அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் மில்க் ஷேக்க தான் குடிக்கிறான். அவனும் அத பிரிச்சு அப்படியே குடிச்சுக்கிட்டு இருக்க, அவனுக்கே தெரியாம இவன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். ரே அழகா ரெடி ஆயிட்டு வர, அந்த வீட்டுக்கு சென்ட் வரான். சென்ட்ட பார்த்தோனே ரேவும் அந்த பையனும் போய், "உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு கேட்க, "இங்க கெய்சான் இருக்கானான்னு?" கேட்கறான். அவன், "இங்க தான் இருக்கான். உனக்கு என்ன?" அப்படின்னு கேட்க, "உன்கிட்டலாம் அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு" சொல்றான். "உனக்கு என்ன அவன்கிட்ட பேசணும்?" அப்படின்னு ரே கேட்க, "உன் வேலை என்னமோ அத பாரு" அப்படின்னு அவங்க அடிச்சு தள்ளிட்டு சென்ட் உள்ள போறான். "கெய்சான் நான் சொல்றத கொஞ்சம் கேளு" அப்படின்னு அவன் கைய தொட, "ஏச்சி போ! உன்ன எத்தன வாட்டி நான் நம்புறது? நீ எப்ப பார்த்தாலும் வாய தொறந்தாவே பொய்யா தான் சொல்ற. நீ ஏன் மனுஷனா இல்ல மிருகமா? என்ன நீ இப்படி நம்ப வச்சு கழுத்த அறுத்துட்டியே!" அப்படின்ற மாரி இவன் ஹர்ட் பண்ற மாரி பேச, அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வரான். "நீ எந்த எக்ஸ்பிளைனும் பண்ண தேவையில்ல. இதுக்கு முன்னாடி நீ பண்ண வரைக்கும் போதும். நீ கிளம்புடா சாமி" அப்படின்னு சொல்லி அவன அனுப்பிச்சு விட்டுட்டான். அதுக்கப்புறமா கெய்சான் வந்து கடற்கரைய பார்த்து காத்து வாங்கிட்டு இருக்க, அப்ப ரே கேட்கறான், "அடுத்து என்ன? என்ன பண்ணலான்னு இருக்கு?" அப்படின்னு கேட்க, இவங்க 3 பேரும் உள்ள போயிட்டு உட்காந்து வட்ட மேஜை மாநாடு தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது மாரி, "நான் என் ஊருக்கு போலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "ஊருக்கு போணுமா?" அப்படின்னு சொல்றான். "ஆக்சுவலி நான் எங்க அம்மாவ கண்டுபிடிக்க தான் வந்தேன். 1 மாசத்துக்கு மேலயே ஆயிடுச்சு. என்ன தேடி வந்து அங்க எல்லாருமே வந்து வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. அதனால நான் போலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கதைய சொல்ல, அந்த பையன் சொல்றான், "உங்க அம்மாவ வேணா நான் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்றான். அவன் கழுத்துல இருக்க செயின கழட்டி, "இதுதான் என் அம்மா" அப்படின்னு சொல்லி ரே கிட்ட தரா. ரே வந்து பார்க்குறாங்க. எங்க அம்மா வந்து மலையில இருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி பேங்காக்கு வந்தாங்க. அவங்க திரும்பி வரவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என் அப்பா குசுமா கம்பெனில வந்து சென்ட் வந்து தயாரிக்கிற வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. எங்க அப்பாவும் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, 3ஆம் பீப்பிள் மேல உண்மையாலே சென்ட் ஸ்மெல் வருமா அப்படின்னு கேட்க, ஆமா எங்க அம்மா வந்து பிரெக்னன்ட்டா இருக்கும்போது, அவங்க இத வச்சு தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ட வந்து உருவாக்குனாங்க. அப்படின்ற கதையும் சொல்லிட்டு இருக்கான். இது உண்மையா? அப்படின்னு ரே கேட்க, அவனோட கைய குடுக்குறான். வேணா ஸ்மெல் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல. ரேவும் அவனோட கைய வாங்கி ஸ்மெல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. அப்ப அவங்க அம்மா வந்து, "ஹனி இந்தா பால குடி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனும் வந்து பால குடிச்சிட்டு இருப்பான். மில்க் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பால்ல வந்து தேன ஊத்தி குடுத்தோனே, தேன் அப்படின்றாங்க. அப்புறம் அவங்க அப்பா வந்து பிஸ்கெட்லாம் ஊட்டி விடுவாங்க. அந்த இடத்துல ஃப்ளவர் இருக்கும். ரோஸ் இருக்கும். ரோஸ பார்த்த உடனே ரோஸ் ஸ்மெல் பரவாயில்லையே இவ்ளோ ஸ்மெல்லு இருக்கு அப்படின்னு அவ ஒரு மாரி கண்ண மூடி அப்படியே மயக்கத்துல இருக்கவங்க பேசுவாங்க இல்லையா? அது மாரி தான் பேசிட்டு இருக்கா. ஆனா இந்த ஸ்மெல்லுனா வந்து ரொம்ப லைட்டா தானே இருக்கு அப்படின்னு கேட்க, அப்போ கேசான் சொல்லுவான், "3ஆம் நிலத்து மக்கள் வந்து அவங்க லவ் பண்றாங்க இல்லையா? லவ் பண்ணப்போ மட்டும் தான் அவங்களோட சென்ட் ஸ்மெல் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். அத வச்சு தான் இவன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டான்" அப்படின்ற மாரியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ரே கூட கூட இருக்கவன் சொல்றான், "ஓ! அதனால தான் வந்து உன்னோட வேர்வைய கலெக்ட் பண்ணி இது மாரி டெலிவரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்களா?" அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க. அங்க இருந்து கட் பண்ணா குசுமா கம்பெனி தான் காட்டுறாங்க. சென்ட் வந்து அறக்க பறக்க வந்து அவங்க அப்பாவோட எல்லா டாக்குமெண்ட்ஸ் அவங்க அம்மாவ கண்டுபிடிக்க எதனா ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஸ்டாஃப் கிட்டலாம் வந்து சொல்லியிருப்பான் போல. அவங்க பாக்ஸ் பாக்ஸா எடுத்துட்டு வர இவனுங்க ஒவ்வொரு பாக்ஸ்லயும்
ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அந்த இடத்துக்கு சன் வரான். "என்ன பண்ற?" அப்படின்னு கேட்க, இதுக்கப்புறம் வந்து கெய்சான் வந்து என்ன நம்பவே மாட்டான். அதனால வந்து நான் உன்கிட்ட ப்ரூஃப் பண்ணலான்னு இருக்கேன். நான் எதனா தீவு கிடைக்குதான்னு தேட போறேன் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கேன். சரி இரு நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பக்கமா தேடிக்கிட்டு இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா கெய்சான தான் காட்டுறாங்க. இன்னும் அந்த வட்டமேஜை மாநாடு வந்து முடியவே இல்ல. இன்னும் அவங்க அம்மாவ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எங்க அம்மா 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க. இந்த புசஃபான் லான்ச் பண்ணாங்கன்னு. சொல்றா, "என்னது புசஃபாவா? ஒரு வாட்டி வந்து குஸ்மா கம்பெனி வந்து புசவா சென்ட் வந்து லான்ச் பண்ணுச்சு. எங்க மம்மி சொல்லியிருக்காங்க." அப்படின்னு சொல்லி கால் போட்டுட்டு இருக்காங்க. கால் போட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. "அம்மா அந்த புசவா பத்தி சொல்லுன்னு" கேட்க, அந்த குசுமா கம்பெனி வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பெர்ஃப்யூம் லான்ச் பண்ணுச்சு. அந்த ஸ்மெல் வந்து வேற லெவல்ல இருந்தது. நான் கூட ஒரு பாட்டில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க போல. அதுக்கப்புறமா குசுமா கம்பெனி வந்து பிசப்பா சென்ட்ட வந்து வெளியிடல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ரே கேட்குறான், "அந்த சென்ட் பாட்டில்ல இருந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறியான்னு?" கேட்க, அவனுமே வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புவான். அப்போ கேசான் சொல்றான், "இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த சென்ட்ட வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என் அப்பா 4 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அப்போ எங்க அம்மாக்கு அந்த லெட்டர குடுத்தது யாரு?" அப்படின்ற மாரி இவன் சொல்ல, அப்ப அந்த பையன் கேட்குறான், "நீ என்னதான் சொல்ல வர சொல்லு?" அப்படின்னு கேட்க, அதாவது எங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க. அப்புறம் அந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு லெட்டர் வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து எங்க அம்மா காணாம போயிட்டாங்க. அந்த லெட்டர் வரப்போ எனக்கு வயசு வந்து 4 அப்படின்ற மாரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது சென்ட்ட தான் காட்டுறாங்க. சென்ட் அவன் வீட்ல வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பாவ பத்தி தேடிட்டு இருந்தான் இல்லையா? அந்த இதுவும் அவனுக்கு கிடைச்சிருச்சு. அந்த இதுவ தான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே கெய்சான் கூட நடந்த விஷயத்த நினைக்கிறான். அவங்க ஒண்ணா பீச்ல போயிட்டு இருக்கிறப்போ, கெய்சான் வந்து "நீ தான் என் ஃபுல் உலகம்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவனுமே சொல்லியிருப்பான், "நீ தான் என்னோட உலகம்" அப்படின்னு சொல்லியிருப்பான். அத பத்தி நினைச்சு பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கான். அந்த இடத்துக்கு கெய்சான் வரவுமே, இவன் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்பல. அதுக்கப்புறம் கெய்சான் பார்த்தோனே, "கெய்சான் நீயா?" அப்படின்னு தொடப்போக, "என்னன்னா நீ ஒண்ணும் தொடாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். "ப்ளீஸ் என்ன நம்பு. இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பொய்யே சொல்ல மாட்டேன்" அப்படின்னு இவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். "என்ன வேணா கெஞ்சு. இதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து உன் மேல லவ்வே இல்ல. இதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து எந்த சென்ட்டும் உனக்கு வரவே வராது. நீ வச்சு செஞ்ச வரைக்கும் போதும்" அப்படின்ற மாரி இவன் சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். "நான் இங்க வந்தது உன்கிட்ட சில விஷயம் கேட்கணும்னு சொல்லிட்டு தான்" அப்படின்னு சோஃபால உட்கார்றான். அவனுமே வந்து கண்ணெல்லாம் தொடச்சுட்டு சென்ட்டும் கெய்சான் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். அப்ப கெய்சான் சொல்றான், "எங்க அப்பா வந்து கரெக்ட்டா எப்போ இறந்தாங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல." அவன் வந்து இவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பேசின விஷயம் எதுவுமே வந்து காட்டல. கெய்சான் கையில வந்து ஒரு பேப்பர் மாரி இருக்கு. அத எடுத்துக்கிட்டு இவன் வெளிய போகான். அவன் பின்னாடியே சென்டர் போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா வந்து கெய்சான் கூட வந்து ரேவோட இருக்க பையன் வந்திருப்பான் போல. கார் டோர ஓப்பன் பண்ணி கைய புடிச்சு கார்லலாம் ஏறி உட்கார வைக்கிறான். ஏன் அவனுக்கே ஏற தெரியாத இவர் கை குடுத்து தான் உள்ள தூக்கி உட்கார வைப்பாரு போல. டைம் கிடைக்கிறப்போலாம் இவன் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான் கைஸ். அப்புறம் இவனும் வந்து போயிட்டான். அவன் போன உடனே சென்ட்டு தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்கான். இவனும் கார்ல போயிட்டு தேம்பி தேம்பி அழுகுறான். அப்படியே அழுவாச்சியாவே இது போயிட்டுருக்க. ஒரு வழியா நல்ல வேளை பொழுதும் முடிஞ்சிடுச்சு. ரே வந்து அழகா மேக்கப் பண்ணிக்கிட்டு வர, கேசான் வந்து சென்ட் குடுத்த பேப்பர வந்து காட்டுறான். இது வந்து கான்ட்ராக்ட் இது. இது கரெக்ட்டா வந்து அக்டோபர் 18 2006 இது முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து உங்க அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் போல. ஆல்மோஸ்ட் வந்து 20 இயர்ஸ். ஃபர்ஸ்ட்டு ஒரு வட்டமேஜை மாநாடு பண்ணாங்க இல்லையா? இது 2வது வட்டமேஜை மாநாடு. எங்க அம்மா மலையிலருந்து பேங்காக்கு வர்றதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே எங்க அப்பா இறந்துட்டாங்க. அப்ப நான் அந்த லெட்டர குடுத்தது யாரு? அப்படின்ற மாரி தான் கேள்வி இருந்திருக்கு. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது வந்து அந்த காட்ட தான் காட்டுறாங்க. காட்டுல வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லாம் இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல வந்து இந்த பையன் வந்து கேஸான ட்ராப் பண்ண தான் வந்திருக்கான். இது வந்து ஃபோனு. இதுல என் நம்பர வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு எப்பனா வேணும்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி குடுத்து இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க, அப்ப அவன் சொல்றான், "இதுக்கப்புறம் வந்து நானே போய்க்கிறேன். இதுக்கப்புறம் வெளி ஆள்லாம் வர்றதுக்கு வந்து அலோடே இல்ல." அப்படின்ற மாரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மாதா, பாட்டியும் தவானும் வராங்க. தவான் வந்து கெய்சான பார்த்தோனே, "ஏய் கெய்சோன்" அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறான். ரொம்ப நாள் பொறுத்து ஃப்ரெண்ட மீட் பண்ணிட்டாயா. மாதா, பாட்டி வந்து இவங்க பார்த்த உடனே அதிர்ச்சியில சந்தோஷம்லாம் ஆகல. கோச்சுக்கிட்டு போறாங்க. இவன் பின்னாடியே "பாட்டி, பாட்டி, மாதா" அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே போறான். பாட்டி வந்து காதுல வாங்குற மாரியே இல்ல. இதுக்கு முன்னாடி ஒரு சீன் வந்துடுச்சு. அத நான் சொல்ல மறந்துட்டேன். மன்னிச்சுக்கோங்க. தவான் வந்து அவன கட்டி பிடிச்சிட்டு இருப்பான்ல, "நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு, "இவரு யாரு?" அப்படின்னு கேட்க, ஆக்சுவலி இவரு தான் வந்து என்னோட ஃப்ரெண்டு. அவரு தான் வந்து என்ன இங்க ட்ராப் பண்ண வுட்டாரு. அவரு இல்லன்னா என்னால இங்க வந்தே இருக்க முடியாது அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்க, "அதெல்லாம் இருக்கட்டும். உன் கூட ஒருத்தன் வந்தானே அவன் எங்க?" அப்படின்னு கேட்கறான். இவனும் வந்து அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்கான். பாட்டி வந்து கோவமா போக, அவன் பாட்டி பின்னாடியே இவன் கெஞ்சிக்கிட்டே போறான். என்ன இருந்தாலும் தவான் தவான் தான்ப்பா. எனக்கு தவான்னு நெனச்சாலும் பாவமா தான் இருக்கு. ஒரு வழியா எங்க ஊருக்கும் போயிடுறாங்க. "பாட்டி என்ன மன்னிச்சிடு. நான் இங்கருந்து ஓடி போனதுக்கு" அப்படின்னு சொல்ல, "நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல. ஊர் ஃபுல்லா நீ மன்னிப்பு கேட்கணும். நீ பாட்டுன்னு வீட்ட எரிச்சு வுட்டு போயிட்ட. அந்த ஃபயர் இவங்க எல்லாரோட வீட்டையும் எரிச்சுச்சு தெரியுமா? நீ இவங்க ஃபேமிலி கிட்ட சாரி கேளு. இவங்க கிட்ட சாரி கேளு" அப்படின்னு சொல்ல, அவன சுத்தி ஊர் கிராமத்துல இருக்க எல்லா மக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து கேசான பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப கேசான் அழுதுகிட்டே சொல்றான்,
எனக்கு எப்படின்னா ஆகும்னு சத்தியமா தெரியாது. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவன் ஒரு பக்கம் மன்னிப்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது சென்ட்ட தான் காட்டுறாங்க. சென்ட் வந்து அவனோட அங்கிள் கிட்ட வந்து சொல்லியிருப்பான். இது மாரி வந்து கேசான் வந்து போயிட்டான். இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த சென்ட்னா தயாரிக்க வேணாம் அப்படின்னு சொல்ல, அந்த அங்கிள் வழக்கம் போல பைத்தியக்காரன் மாரி கத்திக்கிட்டே இருக்கான். "அப்பா உனக்கு வந்து எதனா விஷயம் தெரியுமா?" அப்படின்ற மாரி கேட்கறான். அவங்க அப்பாவும் என்னமோ சொல்ல வராங்க. அதுக்குள்ளேயே வந்து அவருக்கு முடியாம ஆயிடுது. அந்த சமயத்துல நர்ஸ் வந்து, "நீங்க வெளிய போங்க, வெளிய போங்க" அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. இருந்தாலும் நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சென்ட் சொல்ல, அந்த அங்கிள் வந்து தர தரன்னு இழுத்துட்டு போயிடுறாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ மட்டும் சென்ட்ட தயாரிச்சிருந்தனா, இந்நேரத்துக்கு உங்க அப்பா நல்லா ஏஞ்சி இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்ல, "அங்கிள் நான் தான் சொல்லிட்டேன்ல, இனிமேல் நம்ம அத பத்தி பேச வேணாம்" அப்படின்னு சொல்ல, "அந்த பையன் எங்க? அவன் இங்க வரணும்" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு சென்ட் சொல்லியிருப்பான், "அவனா இங்க வரமாட்டான்" அப்படின்னு சொல்ல, அவனுக்கு வந்து அவங்க அம்மா வேணும்ல. அதுக்காகவே வந்து அவன் உன்ன தேடி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கருந்து போயிடுறாங்க. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது பாட்டியும், ஏழுசாமிய தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் நின்னு பேசிட்டு இருக்காங்க. அவன் அழுதுகிட்டே சொல்றான், "என்னோட சோல்மேட்டே என்ன ஏன் இப்படி ஹர்ட் பண்றாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சிட்டி பீப்பிள் வந்து எப்பவுமே இப்படிதான் தெரிஞ்ச கதை தானே. என்ன இருந்தாலும் நீ இப்ப இங்க வந்துட்டல்ல, அதுவே எனக்கு போதும். நான் இப்போ ஹேப்பியா இருக்கேன்னு சொல்றான். பாட்டி அம்மாக்கு வந்து ஒரு லெட்டர் வந்தது இல்லையா? அந்த லெட்டர் இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்கறான். அந்த லெட்டர என்னால மறக்க முடியுமா? அப்படின்னு வந்து பாட்டி சொல்லிட்டு, அடுத்தது அந்த லெட்டர தான் வந்து காட்டுறாங்க. அந்த லெட்டர்ல வந்து ஜூன் 4, 2010 அப்படின்னு இருக்கு. இந்த லெட்டர ப்ராப்பரா அனுப்ப தெரிஞ்ச அங்கிளுக்கு, அதுல குசுமா கம்பெனியோட லோகோ இருக்கும் இல்லையா? அது இருக்கு. அதனால வந்து நம்ம பயபுல வந்து கண்டுபிடிச்சுட்டான். இந்த அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளாஷ்பேக்க தான் காட்டுறாங்க. இவன் வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த கம்பெனிக்கு போறப்போ, அந்த கம்பெனில வந்து அந்த குசுமாவோட லோகோ இருக்கும் இல்லையா? அத பார்த்துட்டு இது இந்த கம்பெனி தான். இந்த கம்பெனி தான் வந்து என் அம்மாவ என்னமோ பண்ணியிருக்கு. என் அப்பாவ வந்து சாகடிச்சிருக்கு அப்படின்றத பயபுல கண்டுபிடிச்சுட்டான். பாட்டிகிட்ட சொல்றான். "பாட்டி என் அப்பாவுக்கு ஒண்ணும் கார் ஆக்சிடென்ட் ஆகல. அவர் படிக்கட்டுல விழுந்து தான் இறந்து போயிருக்காங்க." அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த பாட்டி சொல்றாங்க, "அப்போ இது ஃபேக் லெட்டரா?" அப்படின்னு கேட்க, "ஆமா என் அப்பா வந்து 2006லயே வந்து இறந்துட்டாங்க." அப்ப பாட்டி சொல்றாங்க, "அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் புசஃபாவ வந்து சிட்டிக்கு எடுத்துட்டு போறதுக்கு தாம்மா. இது யார் பண்ணது?" அப்படின்னு கேட்க, இவன் அந்த லெட்டர்ல இருக்கும் இல்லையா? குசுமா கம்பெனி அந்த ஒரு இது. அத பார்த்துட்டு இருக்கான். அப்படியே இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. வழக்கம் போல கொஞ்சோண்டு கிளிப்பு காட்டுவாங்க இல்லையா? அததான் காட்டுறாங்க. ஒரு பார்க்ல சென்ட் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க. கேசான் வந்து கையில நிறைய ஸ்நாக்ஸோட வருவான். சென்ட் உனக்காக வந்து நான் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, "என்ன ஸ்நாக்ஸ்? யார் குடுத்தா?" அப்படின்னு கேட்க, "அதோ அங்க ஒரு ஆன்டி நிக்கிறாங்க இல்லையா? அவங்க தான் குடுத்தாங்க. சிட்டி பீப்பிள் வந்து ரொம்ப நைஸா இருக்காங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் அந்த ஸ்நாக்ஸ எடுத்து பார்க்க, அதுல வந்து நாட் ஃபார் சேலு அப்படின்ற மாரி இருக்கும். "நீ யார் எது குடுத்தாலும் நீ வாங்கிப்பியா?" அப்படின்ற மாரி இவன் கேட்கறான். "போடா எனக்கு சோறு தான் முக்கியம்னு" சொல்லிட்டு அத பிரிச்சு இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து சென்ட்டு சொல்றான், "மக்கள் வந்து இப்படி பண்றாங்கன்னா, அதுக்கு ரீசன் வந்து எதனா ஒண்ணு இருக்கும்" அப்படின்ற மாரி சொல்ல, "அப்போ நீ என்கிட்ட நல்ல விதமா தானே நடந்துக்கிற. அதுக்கு ரீசன் என்ன?" அப்படின்னு சொல்ல, இவன் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே யோசிச்சுட்டே சொல்றான், "எனக்கு எனக்கு நீ வேணும்" அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து அவன் கன்னத்த கிஸ் பண்ண, "ஏய் இன்னும் எல்லாரும் இருக்காங்களே" அப்படின்னு சொல்ல, "யாரு? என்ன என்ன?" அப்படின்னு சொல்லி இவங்க ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த எபிசோடையும் முடிச்சுட்டாங்க. நான் சீக்கிரமா உங்கள வேற ஒரு வீடியோல வந்து பார்க்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க பிஎல் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் கைஸ். டேக் கேர். லவ் யூ ஆல்.